ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு தன்ஷ்கா அண்ட் மாம்ஸ்வெல் சேனல். இன்றைக்கி உண்மையாகவே சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம சவுத் இந்தியன் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நாட்டுக்கோழி குழம்புக்கு தேவையான முக்கியமான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாமா? அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் ஹீட் ஆனதும் அதில் 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லி விதைகளை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம். வாசனைக்காக ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பொன்னிறமாக வறுத்ததும் இது ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதையும் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மிளகு சீரகம் பேஸ்ட்டு தாங்க நம்ம நாட்டுக்கோழி குழம்புக்கு வேற லெவல் டேஸ்ட் கொடுக்க போகுது. நம்ம நாட்டுக்கோழி குழம்ப குக்கரில் தாங்க பண்ண போகிறோம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுட்டு குக்கர் ஹீட் ஆனதும் அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் வாசனைக்காக பிரியாணி இலை, லவங்கம், பட்டை, கிராம்புன்னு கொஞ்சம் ஸ்பைசஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே தாளிக்கிறதுக்காக ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே காரத்துக்காக 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லியும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பை இப்போவே ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காய தக்காளி இஞ்சி பூண்டு இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க 1/2 கிலோ நாட்டுக்கோழி கறியை இப்போ சேர்த்துக்கலாம். கறியை இந்த வெங்காய தக்காளி மசாலாவோட நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். இப்போ வீட்டு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் காரத்துக்காக சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருக்க மசாலா பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம வேற எந்த ஒரு மசாலாவும் சேர்க்க போகிறது இல்லைங்க. இந்த மிளகு சீரகம் பேஸ்ட்டே நம்ம கறி குழம்புக்கு நல்ல ஒரு அருமையான ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் கொடுக்க போகுது. நம்ம சேர்த்துருக்க மிளகு சீரகம் மசாலாவோட இந்த கறியை நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். கறி நல்லா அந்த மசாலா கூட சேர்ந்து ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 சொம்பு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நாட்டுக்கோழி கறி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு டேஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். உப்பு காரம் ஏதாவது கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த சமயம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துடலாம். அஞ்சு விசில் வந்துருச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்குற டைம் வந்தாச்சு.
பாருங்கள், கறி நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு 2 நிமிஷம் குழம்பை கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா சுவையான நம்ம சவுத் இந்தியன் நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. குழம்பு அழகான ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். இந்த நாட்டுக்கோழி குழம்ப சுட சுட வெள்ளை சாதத்தில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த குழம்ப இட்லி, பூரி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். சும்மா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இதில் மிளகு, இஞ்சி, பூண்டெல்லாம் சேர்த்துக்கிறதுனால உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியத்தை தரும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக பார்க்குறேன். நம்ம அத்தன்டிக் சவுத் இந்தியன் நாட்டுக்கோழி குழம்பு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம தன்ஷ்கா அண்ட் மாம்ஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் தேங்க்யூ. பபாய் ஃப்ரம் தன்ஷ்கா அண்ட் மாம்ஸ் வேர்ல்ட் சேனல்.